இந்த 6 வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிவரில் இஷ்யூஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி லிவரோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல நம்மளோட ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ண இந்த கார்ப்ஸ், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனை தேவையான போது எனர்ஜியாக யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், இட்ஸ் அ பைல் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த பைல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரோட்டீன் ஆர் ஃபேட்டை பிரேக் பண்ணும். அப்புறம் நம்மளோட தேர்ட் ஒன் நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணும். இந்த ஸ்டோர்டு நியூட்ரியன்ஸ்லேருந்து நம்மளுக்கு பாடிக்கு எப்போ தேவையான வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, வைட்டமின் டி அண்ட் வைட்டமின் கே தேவையான போது நம்ம பாடிக்கு அதை அனுப்போம். நாலாவது, இது பிளட் கிளாட்டிங்கில் ஹெல்ப் பண்ணும். அஞ்சாவது, நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸை அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லைக் ஆல்கஹால், மெடிகேஷன்ஸ் ஆர் எனி வேஸ்ட் ப்ராடக்ட் அவுட் ஆஃப் அவர் பாடி. ஓகே, இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்மளோட லிவர் ஹெல்த்தியாக இருக்குதா இல்லை ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சான்னுட்டு? எப்போ நம்ம லிவரில் ஃபேட்டு கூடிடுதோ எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிடும். லோ எனர்ஜி கூட ஃபீல் ஆகும். இதால் உங்கள் கால் வீக்கமும் வயிறு வீங்கின மாதிரியும் தெரியும். எப்போ உங்கள் பாடியில் பைல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ உங்கள் பாடியில் இச்சிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எப்போ இந்த இஷ்யூ வருதோ உங்களோட ஸ்டூல் கலர் லைட் ஆகும், யூரின் கலர் டார்க் ஆகும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ப்ராப்பரான லிவர் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் த பைல் இஸ் நாட் ஒர்க்கிங்னு அர்த்தம். நோஸில் ப்ளீடிங் அண்ட் டீத்தில் ப்ளீடிங் எல்லாமே இது ஒரு சிம்டம். காலில் கூட ஈஸியாக ப்ரூசஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில் பைல் சரியாக வேலை பண்ணலைன்னா நம்மளோட கண்கள் எல்லோவாக மாறலாம், நம்ம ஸ்கின் கலர் எல்லோவாக மாறலாம். நம்மளோட லிவர் சரியாக வேலை பண்ணுதான்னு தெரியணும்னா இந்த எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணணும். இந்த இஷ்யூவால் நிறைய பேர் சஃபர் பண்ணுற அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். கமெண்ட்டில் லிவர்ன்னு டைப் பண்ணுங்கள். நான் ஒரு நேச்சுரல் சொல்யூஷனை உங்களுக்கு சொல்லுறேன்.